வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மிளகாத்தூள் இல்லாமல் சாம்பார் வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா நல்ல தடவை கழுவி எடுத்தாச்சு. பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறேன். 3 மிளகாய், பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். காரம் இதுதான், வேறு எதுக்கு மிளகாத்தூளாக எதுவுமே கிடையாது. இப்போ பச்சை மிளகாய் மட்டும்தான் காரம். உங்களுக்கு கூட கொஞ்சம் காரம் தேவைப்பட்டால் கூட ஒரு மிளகாய் போட்டுக்கிடலாம். 3 தக்காளி பழம் நல்லா பெரிய பழமாக எடுத்து வச்சாச்சு. அதை எல்லாம் நறுக்கி போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக சீரகம் போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். குக்கரில் வச்சோம்னா நல்லாயிருக்கும். குலைவாக வந்ததுக்கப்புறம் எடுத்தோம்னா குக்கரில் வச்சு இறக்கியாச்சு. இது வந்து இட்லியா தோசைக்கா அது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வச்சு பாருங்கள் ஒரு ட்ரிப்பு. இன்றைக்கி வந்து நான் இது வந்து அடை தோசைக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன். அடை தோசைக்கும் இது நல்லா இருக்குங்கிறனால வெறும் மிளகாத்தூள் இல்லாமல் தான் சாம்பாருங்கிறது நல்லாயிருக்கும். இப்போ அடை தோசையும் ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை வீட்டில் இருந்ததுனாலேயும் அடை தோசைக்கெல்லாம் முருங்கைக்கீரை இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை வேறு கீரை இருந்தாலும் போட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரை இருந்ததுனால அடை தோசை ரெடி பண்ணி வச்சுட்டேன். எல்லாம் நிறையா கீரையை போட்டு அடை தோசை ஊற்றி இந்த சாம்பாரும் தேங்காய் சட்னிக்கும் நல்லாயிருக்கும். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மதியத்துக்கும் வந்து படுத்த சாதம், முருங்கைக்கீரையும் பொரியலும் பண்ணியாச்சு. அது நல்லா இருந்ததுன்னு இன்றைக்கி இந்த கீரை, இந்த மரக்கீரை வந்து நல்லா கொஞ்சம் கசப்பு இல்லாமல் நல்லா இருக்கும்னுட்டு கொடுத்தாங்க. அதை வாங்கி முருங்கைக்கீரை பொரியல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எப்பயுமே சாதம் வந்து வடித்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும், குக்கரில் வைக்கிறத விட. ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் பண்ணுறதில்ல. கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்க முடியல, உடம்புக்கு முடியலைங்கிறதுனால லேட்டாக தான் எந்திரிக்கிறது. அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் விளக்கு ஏற்றுறது. இன்றைக்கி வந்து காலையிலலாம் ஏற்றலை. இப்போ 10 நாளாக பிரம்ம முகூர்த்த பூஜை எதுவுமே பண்ணலை. சாயந்தரம் மட்டும் விளக்கு ஏற்றியாச்சு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையும் கூட விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. எப்பயுமே முருகனுக்கு விளக்கு ஏற்றிட்டு 11 ரூபாய் எடுத்து வச்சுருவேன். அதே மாதிரி எல்லாம் எடுத்து வச்சு சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து எல்லாமே ரெடியாக இந்த மாதிரி விளக்கு வந்து வாரம் சில பேருக்கு கழுவ முடியாத விளக்கு வந்து மாதத்துலையாவது 2 தடவைக்கு, மாதம் 2 ட்ரிப்பாவது 15 நாளைக்கு ஒருக்க அந்த விளக்கு கழுவி வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து இது தோதுப்படாதுங்கிறனால மாதம் கழுவிக்கலாம். நாங்கள் மாதத்தில் 2 தடவை இந்த மாதிரி விளக்கு கழிச்சு பளிச்சுன்னு இருக்கும். நல்லா புது விளக்கு மாதிரியே இருக்கும். அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரவை வாங்கிட்டு வந்துருந்தாங்க. ரவையை வந்து நம்ம எப்பயுமே வறுத்து அதில் இப்போ பாக்ஸில் அடைச்சி வச்சுட்டோமா வண்டு எதுவுமே விழுகாது. வறுத்து நல்லா பாக்ஸில் அடைச்சி அதோட ஒரு வரமிளகாயும் போட்டு வச்சிட்டோம்னா அது நல்லாயிருக்கும், வண்டே விழுகாது. இந்த மாதிரி நான் வறுத்து ஆற வச்சு ஒரு பாக்ஸ்லையும் அடைச்சி வச்சிடலான்ட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சாச்சு. வறுத்துட்டோம்னா அப்படியே தட்டிடவும் கூடாது. பாக்ஸில் நல்லா ஆற வச்சிடலாம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சு முடிச்சுட்டு கொஞ்சமாக டீ போடுறதுக்கு எடுத்து வச்சாச்சு. டீ போட்டு இஞ்சி தட்டி போட்டு டீ போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஏதாவது வயிறு பிரச்சனை இருந்தாலுமே இஞ்சிங்கிற போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இஞ்சி தட்டி போட்டு டீ போட்டாச்சு. எப்போயுமே கொஞ்சம் காலையில் டீ குடிக்கிறது கிடையாது. ஒரு மதியத்துக்கு மட்டும், சாயந்தரத்துக்கு மட்டும்தான் அதுவும் டீ போட்டு சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சாச்சு. இப்போ எல்லாம் சாப்பிட்ற டீ போடுறத கொஞ்சம் டீயை குறைச்சிக்கலான்னு நினைக்கிறோம். ஏதாவது ஒரு ட்ரிப்பு டீ குடிச்சு தான் ஆக வேண்டியது இருக்குது. இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.